முந்தான போர்ஷனில் இந்த மாதிரி குஞ்சம் நாட்டு இருக்க சாரீஸோட ப்ளீட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கு இல்லையா? எப்படி வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கலான்னு பார்க்கலாமா? முந்தான போர்ஷனோட உள்பகுதி டேபிளுக்கு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ டாப்பில் இந்த குஞ்சம் நாட்டு இருக்கிற போர்ஷன் மட்டும் ஒரு 5 இன்ச்சஸ் வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டிங் லைனில் அயர்ன் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைட் பார்டர் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம அயர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பார்டர் அப்படியே வந்து சாரியை வந்து ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் வந்து நம்ம ஃபோல்டிங் லைன் மேலே அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ வந்து சாரியை வந்து சென்டர் போர்ஷனை நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற பார்டர் வந்து அந்த சென்டர் லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடில் வந்து அந்த ஃபோல்டிங்கில் அயர்ன் பண்ணிக்கிங்க. இப்போ சாரீ ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு லைன் ஃபார்ம் இருக்குது. இப்போ ரைட் சைட் பார்டர் அந்த அளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் அயர்ன் பண்ணணும். இப்போ மறுபடியும் அதே போர்ஷனை வந்து ஒரு 3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அயர்ன் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு இப்போ ரைட் சைடில் என்ன ஃபார்மேட்டில் நம்ம பண்ணோமோ லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறோம். நல்லா அயர்ன் பண்ணுறது தெரியுற மாதிரி அந்த லைன் தெரியுற மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ளீட் கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா ப்ளீட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைன் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுங்கள். ஸோ கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே ப்ளீட் கலையாது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த ஸ்டெப்பில் பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக வந்து நீங்கள் பல்லு ப்ளீட் எடுக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் இந்த ஃபோல்டிங் ப்ளீட்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ஒரே மாதிரி கசகசன்னு இல்லாமல் ஸோ ஒரு பக்காவான ஒரு பல்லு ப்ளீட் ரெடி. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டேபிளில் வச்சு ரொம்ப போல் நீங்கள் அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பல்லு ப்ளீட் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக எடுக்கிறது காட்டிலும் ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே வந்து ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ரியாட் ரேப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்பெஷலில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பற்றி கற்றுக்கலாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு மணி தாராளமாகவே ஆட் பண்ணலாம். ஸோ உடனே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.